சூப்பரான இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லை டிஃபன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ என்னன்னா அவரைக்காய் உருளைக்கிழங்கு ஒரு 5 அவரைக்காய் போட்டிருக்கேன், கொட்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். இங்கே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நம்ம. ஸோ கருவேப்பிலையும் போடுவோம். இதுதான் ப்ரோக்ராம் இன்றைக்கி. உப்புமாவில் அது வெஜ்ஜு உப்புமான்னு சொல்லி வெஜிடபிள் உப்புமா பண்ண போகிறேன். ஸோ ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் தான் மஸ்டர்ட் ஆயில் ஒரு 5 ml போட்டிங்க. ஸோ பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் ஒரு 1 கிராம் போட்டுங்க. இது ஒரு 1 கிராம் போட்டுங்க. சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு அவரைக்காயெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம், சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எண்ணெயிலே இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 போட்டுக்கிறேன். வெங்காயம் போடாமல் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் வெங்காயம் பதில் இது போட்டு பண்ணுறேன். அவரைக்காய் உருளைக்கிழங்கு இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்புமா போடணும். ரவை கொஞ்சம் நல்லா வேகும். கூட இது பாருங்கப்பா, மஞ்சள் இப்போ நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. ஸோ லைட்டாக உருக்கணும், நல்லா போட்டுக்கிறேன். பாருங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இது அவரைக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு குழந்தைங்க கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி. ஆனால் ஒரே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். இந்த மாதிரி இந்த வெஜ்ஜு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுங்க, குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இது வச்சிடும் உங்களுக்கு சரிங்களா? சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு தண்ணியிலே நான் பண்ணிடுவேன். மாஸ்டர் இருக்காரு, மாஸ்டர் வேடிக்கை பார்க்குறாரு. தேவையான அளவுக்கு நீங்கள் நான் ஒரு 30 கிராம் போடுறேன். 30 ஜாஸ்தி போடுறேன். 30, 40, 50 கிராம் போட்டுங்க. அப்புறம் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டே கலந்து விட்டுலாம். அப்படியே ஸ்லோவில் வச்சுலாம் இது வந்துடும். தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வேகும். உப்புமா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றது. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சுருக்கேன். இப்படியே ட்ரை ஆகும், நல்லா இருக்கும் சாப்பிட்றது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அப்படியே இது மேலே கொத்தமல்லி போட்டுனா சூப்பராகும்.
அப்படியே தண்ணி ட்ரை ஆகும். நண்பா ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நண்பா இப்போ உப்புமாவோட ஆம்லேட்டு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்களா, அது உருளைக்கிழங்கு வெஜ்ஜு உப்புமாவோட ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்றேன். ஸோ வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உப்புமாவும் அத்தாடி தெரியும் உங்களுக்கு பாருங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியா ஒன்றும் இல்லை, இதில் மிளகு, இந்த முழு மிளகு, கொஞ்சம் கடுகு அதெல்லாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது உருளைக்கிழங்கு, இந்த அவரைக்காய், அதோட செம்ம காம்பினேஷன் உப்புமாவோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெஜ்ஜு உப்புமா, இதோட வெஜிடபிள்ஸ் உப்புமா. இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு வீடியோலாம் பாருங்கள். அதே மாதிரி 500 ரீச் ஆகிடும், இன்னொரு 500 ரீச் ஆகணும். ஸோ இன்ஷால்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.